கரூர் துயரமான சம்பவத்திலிருந்து இன்னும் மீண்டு வெளியே வர முடியல. காரணம், இன்ஸ்டாகிராம்ல இன்னும் அது ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றாங்க. யார் உண்மை சொல்றா, யார் பொய் சொல்றா அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் டிஎம்கே டிவிகே பிளேம் பண்றாங்க, இன்னொரு பக்கம் டிவிகே டிஎம்கே பிளேம் பண்றாங்க. ஆனா அந்த பிளேம் கேம்ல பாதிக்கப்பட்ட பொதுமக்களை பத்தி பெரிய அளவுக்கு யாருமே பேசல. என்ன கேட்டா, நான் 3 பேர்த்த பிளேம் பண்ணுவேன். முதல்ல நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம். விஜய் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு பொதுமக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சே இந்த மாதிரி ஒரு இடத்த ஒதுக்குனது அரசாங்கத்துடைய தப்பு. 2வது, டிவிகே தலைவரான விஜய் அவர்களே. அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் இவ்வளவு பெரிய கிரௌட சமாளிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சே அவர் எதுக்கு இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி போனாரு அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. ஒரு தலைவனா அவருக்கு வேணுங்கிறத அவரால் அரசாங்கத்துக்கிட்ட போராடி வாங்க முடியல. நாளைக்கு அவர் ஜெயிச்சு முதல்வரே ஆகிறாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இருந்து நம்மளுக்கு வேணுங்கிற திட்டங்களை எப்படி போராடி வாங்குவாருன்னு எனக்கு தெரியல. 3வது, பொதுமக்கள் ஆகிய நம்ம. நீங்க அவர் தலைவனா ஏத்துக்கிட்டீங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கூட்டத்துல போய் தான் அதெல்லாம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னைக்கு உலகம் டிஜிட்டல் மயமாச்சு. நீங்க வீட்டுல உட்காந்துட்டு கையில போனை வச்சுட்டு நீங்க அவர் என்ன பேசுறாங்கிறத பார்க்க முடியும். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நேர்ல போகணுங்க அவசியமே கிடையாது. நீங்க அப்படியே அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, நீங்க ஓட்டு போட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி கூட்டத்துல போய் கஷ்டப்படுறது முட்டாள்தனம் தானே. அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. சோ மத்த கட்சிகளும் இந்த மாதிரி இனிமே கூட்டத்தை கூட்டுவாங்க. சோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இனிமே ஃபியூச்சர்ல நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி கூட்டத்துலாம் போகணுமா போகக்கூடாதா அப்படின்ட்டு நீங்க முடிவு பண்ணுங்க.